கேஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அருமையான ரெசிபிங்கிறதோட நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா வச்சு கட்லெட் செய்ய போறோம். நம்ம ராஜ்மா வச்சு பார்த்தீங்கன்னா ரைஸ் செஞ்சுருப்போம், குருமாலாம் செஞ்சுருப்போம், கிரேவி செஞ்சுருப்போம். ஆனால் இப்போ வந்து நான் கட்லெட் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அந்த ரெசிபி. வாங்க எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த ராஜ்மா கட்லெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ராஜ்மா கட்லெட் செய்கிறதுக்கு நான் ஒரு 200 கிராம் ராஜ்மா எடுத்து நல்லா ஒரு 10 மணி நேரங்கிட்ட ஊற வச்சு குக்கரில் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இது போல் வேக வச்சு எடுத்துக்கங்க. வேக வச்ச இந்த கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இது போல் கொஞ்சம் லைட்டாக குறப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். நல்லா எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடுசாக வெட்டி சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் பொடுசாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 2 பிரெட்டை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கும். நல்லா மசிச்சு விட்டு இது போல் கையால் உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குவோம். நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, அதுவே நமக்கு கரெக்டாக வரும். கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டான பக்குவத்துக்கு இது போல் வரும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு கட்லெட் எந்த ஷேப்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்குவோம். நல்லா உருண்டை எடுத்து கட்லெட் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் இது போல் செஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட்லெட் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. ராஜ்மாவில் நல்ல ப்ரோட்டீன் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஸ்நாக்ஸுன்னு கூட சொல்லலாம். இதை குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இன்றைக்கி நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டோம்னா போதும். எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேண்டியல. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் வச்சு இது ஒரு பக்கம் ஒரு 3 நிமிஷமும், அடுத்தது திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். நல்லாவே வெந்து வந்துடும். திருப்பி போட்டு இது போல் வேக வச்சு எடுத்துக்குவோம். அடுப்பு தீயை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லா உள்ளேயும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இது சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கட்லெட் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கட்லெட் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் இதே அளவுகளோட இந்த ராஜ்மா கட்லெட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.